ஹலோ விவாஸ், என் பேர் உமர் ஃபாரூக். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது காவேரி இஷ்யூ பற்றி. காவேரிங்கிற ஒரு பேரை கேட்டதும் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது கர்நாடகாவிலேருந்து உருவாகி மைசூர் வழியாக ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி தமிழ்நாட்டில் இருக்க டெல்டா பகுதிகளுக்கு எல்லாருக்குமே போய் கடைசியில் கடலில் கலக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரிவர்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வருவோமே. கூடவே இந்த காவேரி நதிக்காண்டி நம்மளுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரவும் செய்யும். எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் கூட ரிவர்ஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. நாமளும் பாகிஸ்தானும் 1000 காரணங்களை சொல்லி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போமே. இதுவரைக்கும் நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ரிவர் மூலியமாவும் தண்ணி மூலியமா பிரச்சனைங்கிறது வந்ததே கிடையாது. நாமளும் கர்நாடகாவும் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல இந்த காவேரி நதிக்காண்டி தொடர்ந்து பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கோம். அண்ட் ஓவராலா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே பேச போறது காவேரி நதிக்காண்டி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நடந்த அந்த பிரச்சனைகளை பற்றின ஃபுல் ஹிஸ்டரி தான் என்ன, இது எப்ப ஆரம்பிச்சிச்சு, எவ்வளவு நாளா இந்த பிரச்சனைங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளுக்கும் கர்நாடகாவுக்கும்ங்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே நாம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சியா போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த காவேரி பிரச்சனைங்கிறது 1807 இருந்தே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டுக்கு காவேரி நதி சொந்தமா இல்லை கர்நாடகாவுக்கு காவேரி நதி சொந்தமானுங்கிற பல பேச்சுவார்த்தைகள் அப்பைந்தே ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லப்படுது. ஒரு கட்டத்தில் 1866 அப்ப மைசூர்ல இருந்த பிரிட்டிஷ் ஆபீசரான கர்னல் ஆர்ஜே சான்கிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் என்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, காவேரியில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு, இதை எப்படியாவது தடுக்கணும்னா கர்நாடகாவில் பல அணைகளை இந்த காவேரி நதிக்காண்டி கட்டியாகணும்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் சொல்லவும் செய்யறாரு. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமா பயங்கள் எல்லாமே ஏற்படுது. டேம் கட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு வர்ற தண்ணி எல்லாமே மெட்ராஸ் மாகாணத்துக்கு வர்ற தண்ணி எல்லாமே தடைப்படுங்கிற பல பதட்டமான சூழ்நிலைகள் எல்லாமே நிலவிக்கிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் காவேரி நதிக்காண்டி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு ஒப்பந்தம்ங்கிறது 1892 அப்ப போடப்படுது. அந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, மெட்ராஸ் மாகாணத்துடைய அந்த காலத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்னா மெட்ராஸ் மாகாணம்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மெட்ராஸ் மாகாணத்துடைய பர்மிஷன் இல்லாம கர்நாடகால எந்தவித அணைகளும் கட்டக்கூடாது. அதே மாதிரி கர்நாடகால சாகுபடி நிலங்களையும் மெட்ராஸ் மாகாணத்துடைய பர்மிஷன் இல்லாம அதிகரிக்க கூடாதுங்கிற பல முக்கியமான விஷயங்கள் அந்த அக்ரிமெண்ட்ல போடப்பட்டுச்சு. இந்த அக்ரிமெண்ட்டை கிட்டத்தட்ட 10-15 வருஷம் கர்நாடகாவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு எந்த பிரச்சனைகளும் இல்லாம தண்ணி எல்லாமே காவேரி நதியில இருந்து எடுத்துக்கிட்டோம் இருந்தாங்க. 1910 அப்ப என்ன ஆச்சுன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் இருந்துகிட்டு KRS இங்க சுருக்கமா சொல்லப்படுற கிருஷ்ணராஜசாகர் டேமை நாங்க கட்ட போறோம்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ மெட்ராஸ் மாகாணம்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ் மாகாணத்துக்கிட்ட சொல்லவும் செய்யல. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நாங்களும் போட்டிக்கு சேலத்துல மேட்டூர் டேம்ங்கிற ஒரு டேமை நாங்களும் கட்டுவோம்ங்கிற மாதிரி போட்டிக்கு பேசவும் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் யார் கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1911 அப்பயும் கிருஷ்ணராஜசாகர் அணையும் கிருஷ்ணராஜசாகர் டேமும் கர்நாடகா கவர்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாமே ஒரு 5 வருஷம் போனதுக்கு அப்புறம் 1924 அப்ப 1892 அப்ப என்ன மாதிரியான ஒப்பந்தம் போடப்பட்டுச்சோ அதே மாதிரியான ஒப்பந்தம்ங்கிறது போடப்படுது. திரும்பவும் அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த 1924 அப்ப போடப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ்லயும் இருந்துச்சு. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் இருந்துகிட்டு இந்த அக்ரிமெண்ட்டையும் மதிக்காம கர்நாடகா கவர்மெண்ட் தொடர்ந்து KRS டேமை கட்டிக்கிட்டே இருக்காங்க. கிருஷ்ணராஜசாகர் டேமையும் கட்டிக்கிட்டே இருக்காங்க. 1936 எனக்கு சரியான வருஷம் தெரியல, இருந்தாலும் 1936 1937 அப்ப கிருஷ்ணராஜசாகர் அணைங்கிறது திறக்கப்படுது. காவிரி நதிக்குன்னு பர்டிகுலர் டேம் ஒரு மிகப்பெரிய செலவுல கர்நாடகா கவர்மெண்ட் கட்டியும் முடிக்குது. இதுக்கப்புறம் வருஷங்கள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது.
ஆங்கிலேயர்களோட ஆட்சியும் வந்து முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வந்து முதல்வர்கள், ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து எலெக்ட் பண்ணப்படுறாங்க. இப்படியே வந்து போய்கிட்டு இருக்குது. 1960ல இருந்து 1968க்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே தெரியாம கர்நாடக கவர்மெண்ட் பல அணைகளை கபிலி மாதிரி சின்ன சின்ன அணைகளை வந்து கர்நாடகா ஃபுல்லாவே வந்து கட்டி வச்சுட்டாங்க. இதனாலேயே காவேரியில இருந்து கிடைக்க வேண்டிய தண்ணி எல்லாமே வந்து தடைப்படவும் ஆரம்பிச்சிச்சு. காவேரி நதியை வந்து 2 பேருமே வந்து உரிமை கோர ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் காவேரி நதியே எங்க இடத்துல தான் வந்து கர்நாடகால தான் வந்து உற்பத்தியே ஆகுது, அதனால வந்து காவேரி நதிங்கிறது வந்து எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிற மாதிரி வந்து கர்நாடக கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்துகிட்டு காவேரி நதி எங்க பகுதியில தான், எங்க தமிழ்நாட்டு பகுதியில தான் வந்து ரொம்ப தூரம் வந்து பயணிக்குது, அதனால வந்து காவேரி நதிங்கிறது வந்து எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிற மாதிரி வந்து பல கான்ட்ரோவர்சிங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கர்நாடக கவர்மெண்ட்டுக்கும் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. 1971 அப்ப திமுக ஆட்சிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கவும் செய்யுது. அப்ப வந்து 1971 அப்ப கருணாநிதி அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராலாம் இல்ல, ஏதோ ஒரு முக்கியமான பதவியில வந்து இருந்திருக்காரு, முக்கியமான அமைச்சரா இருந்திருக்காரு. அவரு இருந்துகிட்டு 1971 அப்ப என்ன செஞ்சாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இந்த காவேரி விவகாரத்துக்காண்டி வந்து ஒரு நடுவர் மன்றத்தை வந்து உருவாக்கணும்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொண்டு போய் கொடுக்கலான்னு இருந்த அந்த ஒரு சமயத்துல 1972 அப்ப இந்திரா காந்தி அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து பேச்சுவார்த்தை மூலமாவே வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் பண்ணிடலாம்ங்கிற மாதிரி வந்து கலைஞர் அவர்களை வந்து அப்படியும் வந்து டைவர்ட் பண்றாங்க. அப்போ வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்த இந்திரா காந்தி அவர்கள். இப்படி வந்து இந்திரா காந்தி அவங்க வந்து சொன்னாலும் அவங்களோட வாக்குறுதிங்கிறது வந்து நிறைவேற்றவே படல. பேச்சுவார்த்தைங்கிறது வந்து கர்நாடக கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் வந்து நடத்தப்படாமே இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் வந்து கிடைக்காமையும் இருந்துச்சு. 1976 அப்ப வந்து இந்த நடுவர் மன்றத்தை வந்து எப்படியாவது கொண்டு வந்துடணும்ங்கிறக்காண்டி கலைஞர் அவர்கள் வந்து முனைப்பு காட்டிக்கிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல என்ன ஆச்சுன்னா வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் அதிமுக வந்து ஆட்சிக்கு வருது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டராகவும் இருக்கிறாரு. பல பேரும் பல தரப்புல இருந்தவங்களும் வந்து காவேரி விவகாரத்துல வந்து நடுவர் மன்றத்தை வந்து கொண்டு வரணுங்கிற மாதிரி வந்து எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதை எதையுமே வந்து காதுல வாங்கிக்காம அப்படியே வந்து நடுவர் மன்றத்தை வந்து உருவாக்கணுங்கிறதுல வந்து எந்த ஒரு முனைப்புமே காட்டாம அப்படியே வந்து அசால்ட்டாவே இருந்திருக்காரு. கடைசியா வந்து 1986 அப்ப அதே மாதிரி 1971 அப்ப கலைஞர் அவர்கள் வந்து எப்படி சுப்ரீம் கோர்ட்ல வந்து நடுவர் மன்றத்தை வந்து வைக்கணும்னு வந்து கோரிக்கை வச்சாரோ அதே மாதிரியே வந்து 1986 அப்ப எம்ஜிஆர் அவர்களும் வந்து காவிரி விவகாரத்துல வந்து நடுவர் மன்றத்தை வந்து கொண்டு வரணும்னு வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இந்த கோரிக்கையை வந்து ஏற்றுட்டு 1990 அப்ப ஜூன் 2 அப்ப வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போகுது. அவங்க அந்த நடுவர் மன்றம் வந்து கர்நாடகாவுடைய ஆக்டிவிட்டிஸும் சரி தமிழ்நாட்டுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிட்டு 1991 ஜூன் 25 அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா வந்து கர்நாடகா கவர்மெண்ட் இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் 205 டிஎம்சி ஆஃப் வாட்டர் வந்து கொடுத்தாங்கணும். அதே மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட் வந்து 11.5 லட்சத்துக்கு மேல தங்களோட சாகுபடி நிலத்தை வந்து அதிகரிச்சுக்க கூடாதுங்கிற பல கோரிக்கைகள் பல விஷயங்கள் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து சொல்லவும் பட்டுச்சு. நடுவர் மன்றம் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் கர்நாடக கவர்மெண்ட் இருந்துகிட்டு மதிக்காம தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தொடர்ந்து தண்ணி வந்து கொடுக்காமையும் இருந்துச்சு. டேமை வந்து திறந்து விட்டு தண்ணி கொடுக்காமையும் இருந்தாங்க. 1991 இருந்து ஜெயலலிதா அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. 1993 அப்ப ஜெயலலிதா அவங்க வந்து உண்ணாவிரதம் வந்து இருக்கிறாங்க. 4 நாள் தொடர்ந்து சென்னையில வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க.
அப்போ வந்து சென்ட்ரல் இரிகேஷன் மினிஸ்டரா இருந்த வி கே சுக்லாங்கிற ஒரு இருந்துகிட்டு ஜெயலலிதா அவங்கள வந்து சமாதானம் பண்றாரு. கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட வந்து நாங்க பேசுறோம்ங்கிற மாதிரி வந்து ஆறுதலான வார்த்தைகள் எல்லாமே வந்து சொல்லவும் செய்யறாரு. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் 1993 அப்ப இது எல்லாமே நடக்குது. 1993 இருந்து ஒரு வருஷம் தமிழ்நாட்டுல வந்து நல்ல ஒரு மழை கிடைக்கவும் செய்யுது. 1995 அப்ப தமிழ்நாட்டுல வந்து மழையின் அளவுங்கிறது வந்து குறையவும் செய்யுது. உடனே தமிழ்நாட்டுக்கு கர்நாடகால இருந்து கேஆர்எஸ் டேம்ல இருந்து தண்ணி வந்து தொடர்ந்து விடணுங்கிற ஒரு முக்கியமான கட்டங்கள் வந்து ஏற்படவும் செய்யுது. இப்ப ஜெயலலிதா அவங்க இருந்துகிட்டு இப்ப வந்து ஜெயலலிதா அவங்க வந்து 1995 அப்ப ஜெயலலிதா அவங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட வந்து சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கேட்கற மாதிரியும் கிடையாது, கேட்கற மாதிரியும் தெரியல. சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. சுப்ரீம் கோர்ட் இருந்துகிட்டு வந்து கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட வந்து உடனே இமீடியட்டா தமிழ்நாட்டுக்கு வந்து 11 டிஎம்சி ஆஃப் வாட்டரை வந்து திறந்து விடுங்கன்னு வந்து கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு வந்து உத்தரவு போடவும் செய்யுது. இருந்தாலும் கர்நாடக கவர்மெண்ட் வந்து அதை மதிக்காம தமிழ்நாட்டுக்கு வெறும் 6 டிஎம்சி மட்டுமே வந்து 6 டிஎம்சி ஆஃப் வாட்டர் மட்டுமே வந்து திறந்து விடுறாங்க. இப்படியே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் வந்து இந்த காவேரி பிரச்சனைங்கிறது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. வாஜ்பாய் அவர்கள் இருந்துகிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த நடுவர் மன்றம் வந்து சொல்றதையும் வந்து கர்நாடக கவர்மெண்ட் வந்து கேட்கவும் மாட்டேங்குது. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் வந்து இப்படியே வந்து பிரச்சனைகள் எல்லாமே வந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னா வந்து ரொம்பவே கஷ்டம்ங்கிறத நினைச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வாஜ்பாய் அவர்கள் தான் வந்து காவேரி ஆணையத்தை வந்து அமைக்கவும் செய்யறாரு. காவேரி ஆணையத்தை அமைச்சதுக்கு அப்புறம் 2001 அப்ப திரும்பவும் வந்து ஜெயலலிதா அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆறாங்க. சீஃப் மினிஸ்டர் ஆகி இப்படியே வந்து போய்கிட்டு இருக்குது. 2002 அப்ப கிட்டத்தட்ட 2-3 தடவை வந்து வாஜ்பாய் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த வாஜ்பாய் அவங்க கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. காவேரி ஆணையத்தை வந்து இப்ப இமீடியட்டா வந்து கூட்டி ஆகணுங்கிற மாதிரி வந்து கேட்டோம். அது எதையுமே அப்ப வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த அந்த ஒரு பர்டிகுலர் நபர் வந்து காதுல வாங்காமையும் இருக்கிறாரு. கர்நாடக கவர்மெண்ட் இருந்துகிட்டு ஒரே ஒரு தடவை வந்து 2002 அப்போ வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து காவிரி ஆணையத்தை வந்து இமீடியட்டா வந்து கூட்டி ஆகணுங்கிற மாதிரி வந்து கேட்டதுமே அப்ப பிரைம் மினிஸ்டர் இருந்துகிட்டு வந்து காவேரி ஆணையத்தை வந்து கூட்டவும் செய்யறாரு. ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோபங்கள் எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் மேல வந்து ஏற்படவும் செய்யுது. ஏன்னா வந்து ஜெயலலிதா அவங்க வந்து கிட்டத்தட்ட 2002 அப்பயே வந்து 2-3 தடவை இந்த காவேரி ஆணையத்தை வந்து கூட்டணுங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. இருந்தாலும் அது எதையுமே வந்து காதுல வாங்கிக்காம கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரே ஒரு வந்து கேட்டதுமே வந்து காவிரி ஆணையத்தை வந்து கூட்டுறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்ததுக்காண்டி வந்து பயங்கரமா வந்து கோபப்பட்டுக்கிட்டு அந்த கூட்டத்துல ஜெயலலிதா அவங்க வந்து கலந்துக்கல. அப்ப வந்து நிதியமைச்சரா இருந்த பொன்னையன்கிற பர்டிகுலர் நிதியமைச்சரா இருந்த பொன்னையன் அவர்களை வந்து அந்த கூட்டத்துல வந்து கலந்துக்கவும் வைக்கிறாங்க. இப்படியே கர்நாடகாவுக்கும் கிட்டத்தட்ட காவேரிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் நதிக்காண்டி கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கும் மேல சண்டை பிரச்சனைங்கிறது வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த ஒரு சமயத்துல திரை உலகமும் 2002 அப்ப சவுத் இந்தியா பிலிம் மீடியா இருந்துகிட்டு பாண்டியராஜன் அவங்களோட தலைமையில வந்து நெய்வேலியில வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே வந்து நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க வந்து கலந்துக்காமையும் இருக்காங்க. இருந்தாலும் சென்னையிலையும் வந்து இந்த காவேரி விவகாரம் சம்பந்தமா வந்து போராட்டம் வந்து நடந்ததா வந்து சொல்லப்படுது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த போராட்டத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மேடையில வந்து பேசும்போது வந்து இந்த காவேரி பிரச்சனைங்கிறது வந்து இப்படியே வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. நதிநீர் பிரிப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த மேடையில வந்து பேசவும் செய்யறாரு. உடனே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 1 கோடி வந்து நான் வந்து இப்ப வந்து நதிநீர் பிரிப்புக்காண்டி வந்து நீங்க இப்ப கேட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு வந்து நான் தயாரா இருக்கிறேங்கிற மாதிரியும் வந்து அந்த மேடையில வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசவும் செய்யறாரு. இப்ப வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகும்போது இன்னைக்கு வரைக்கும் வந்து 1 கோடி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கொடுத்த மாதிரியும் வந்து தெரியலங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மையாகவும் வந்து இருக்குது. தமிழ்நாடு பிலிம் இண்டஸ்ட்ரியும் வந்து இந்த காவேரி விவகாரத்துல வந்து மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கவும் செய்யறாங்க. கடைசியா கலைஞர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு. கருணாநிதி அவர்கள்
அவர்கள் தலைமையில 2008 அப்ப ஒகேனக்கல் திட்டம்ங்கிறது கொண்டு வரப்படுது. இதுக்கு முன்னாடி 2007 பிப்ரவரி 5 அப்ப நடுவர் மன்றம் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவும் செய்யறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் படி 2007 அப்ப என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, கர்நாடகாவுக்கு காவிரியில இருந்து 270 டிஎம்சிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் 192 டிஎம்சி ஆஃப் வாட்டருங்கிறது ஒவ்வொரு வருஷமும் தவறாம கர்நாடகா கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட நைபரிங் ஸ்டேட்டான கேரளாவுக்கு 21 டிஎம்சி ஆஃப் வாட்டருங்கிறது ஒவ்வொரு வருஷமும் தவறாம கிடைக்கணுங்கிற ஒரு நியாயமான ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது 2007 அப்ப தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நடுவர் மன்றத்தினால கிடைச்சிச்சு. இருந்தாலும் கர்நாடகா கவர்மெண்ட் இது எதையுமே ஃபாலோ பண்ணாம கிட்டத்தட்ட இப்ப 5 வருஷம் ஆயாச்சு. 192 டிஎம்சி ஆஃப் வாட்டருங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த டேம்ல இருந்து திறந்து விடலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் சுப்ரீம் கோர்ட் என்கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா பேசும்போது எல்லாமே கர்நாடகாவில் மிகப்பெரிய கலவரங்கள் எல்லாமே நடக்கும். 2016 அப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கர்நாடகாவில் வாழ்ற தமிழ்நாட்டுல இருந்து போன எவ்வளவோ பேர் அடிக்கப்பட்டாங்க, எவ்வளவோ வாகனங்கள் ஃபயர் பண்ணப்பட்டுச்சு. ஒரு தண்ணிக்காண்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளோ ஆண்டுகள் பகைகள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்னைக்கு வரைக்கும் தண்ணிக்காண்டி அடிச்சுக்கிட்டு கிடையாது. ஆனா நாம பல ஆண்டுகளா பல வருஷமா இந்த காவேரிங்கிற ஒரு பர்டிகுலர் ரிவருக்காண்டி தண்ணிக்காண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையில தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நியாயம் இருக்குதா இல்ல கர்நாடகா கவர்மெண்ட் செஞ்சது சரியானங்கிறத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ண போறீங்க. நைட்டோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்ட மாதிரியே உங்க நண்பர்களுக்கு எல்லாருக்குமே பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உமர்.